2-3 படங்களுக்கு பிறகு என்னை கழட்டி விட்டு விடுகிறார்கள். வைரமுத்து ஓபன் டாக். வைரமுத்துவை தொடர்ந்து அடுத்த தலைமுறை கவிஞர்கள் ஏராளமானோர் சினிமாவில் பாட்டெழுத வந்துவிட்டார்கள். வைரமுத்துவின் மகன்களான கார்கி, கபிலன் ஆகியோர் கூட பாடல்கள் எழுதி வருகிறார்கள். ஆனால் இந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் வழக்கம் போல் தரமான பாடல்களாக எழுதி கொண்டிருக்கிறார் வைரமுத்து. குறிப்பாக சாமி இயக்கியுள்ள கங்காரு படத்தில் மொத்த பாடல்களையும் அவரே எழுதியுள்ளார். இந்த படத்தின் ஆடியோ விழாவில் வைரமுத்துவின் பாடல்களின் தரம் பற்றி அனைவரும் பெருமையாக பேசினர். அதோடு படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் பாடகர் ஸ்ரீனிவாஸ், வைரமுத்துவையே நான் இசையமைக்கும் அனைத்து படங்களுக்கு பாடல் எழுத வைப்பேன் என்று பேசினார். ஆனால் அவரை தொடர்ந்து பேசிய வைரமுத்து, ஆரம்பத்தில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா இசையமைப்பாளர்களுமே என்னைத்தான் தேடி வருவார்கள். ஆனால் 2-3 படங்களுக்கு பிறகு வேறு பாடலாசிரியர்கள் பக்கம் திரும்பி விடுவார்கள். அந்த வகையில் அஜித், சூர்யா உள்பட இன்றைக்கு முன்னணியில் இருக்கும் பல ஹீரோக்களின் ஆரம்ப கால படங்களுக்கு நான் தான் பாடல் எழுதினேன். அந்த பாடல்களும் அவர்களுக்கு பெரிய ஹிட்டாக அமைந்திருக்கிறது. ஆனால் பின்னர் அவர்களும் என்னை பிரிந்திருக்கிறார்கள். சினிமாவில் இது மாதிரி நான் நிறைய பார்த்து விட்டேன். அதனால் பாடகர் ஸ்ரீனிவாசும் மற்றவர்களை மாதிரிதானா இல்லை வேறு மாதிரியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார் வைரமுத்து.